Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம layered watermelon pudding எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து watermelon வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த seeds எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிருங்க. பண்ணிட்டு இப்போ இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்க போறோம். மிக்ஸி ஜார்ல போட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜூஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸா அடிச்சு எடுத்துட்டு இத ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடுப்புல வச்சு நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வாட்டர்மெலன் மிக்ஸரை வந்து இது கூட சேர்த்துக்க போறோம். பாருங்க 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா வந்துட்டு அந்த வாட்டர்மெலன்லாம் அப்படி கெட்டியாயிருச்சு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. இது வந்து லேயர்டு புட்டிங்னால நம்ம வந்து மில்க் வச்சு ஒரு லேயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 கப் மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் எடுத்துட்டு அதே மாதிரி 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கங்க. இதுக்கும் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பால்லாம் நல்லா அந்த சர்க்கரை கார்ன்ஃப்ளவரோட கலந்ததோட ஒரு கடாய் வச்சு நெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பாலையும் இது கூட சேர்த்திக்கோங்க. நம்ம வாட்டர்மெலன் செஞ்ச மாதிரியே தான் இப்போ இதுக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்டாட்ட செய்ய போகிறோம். கூடவே ஒரு 4 பாதாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஏலக்காய் பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது ஆட் பண்ணல. பாதாம்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குனால நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, இப்போ இதையும் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. பாருங்க ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா வந்து தயாராகிடுச்சு பால் புட்டிங்கும். இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புட்டிங்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக வந்துட்டு நெய் க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம லேயர்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் லேயர் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த மில்க்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து எடுத்துகிட்டு இந்த கப்பில் போட்டுருங்க. இந்த மாதிரி கப்பில் சேர்த்துட்டு எல்லாமே அப்படியே சரிசமமாக இப்படி தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பிங்க் கலர் லேயர் வைக்கலாம். இந்த மாதிரி வாட்டர்மெலனும் ஒரு லேயராக வச்சாச்சு. இப்போ நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் லேயர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் வச்சிட போகிறேன். இந்த மாதிரி எல்லா லேயரும் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே செட் ஆகும். கடைசியாக அதை வந்து ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கங்க. பாருங்கள் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ அப்படியே அந்த கப்பை வந்து பிளேட்டில் பாருங்கள். நமக்கு ஒரு சூப்பரான லேயர்டு வாட்டர்மெலன் புட்டிங் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கட் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு சூப்பராக அதுக்கு கட் பண்ண வருது. பாருங்கள், வாவ், நமக்கு ஒரு சூப்பரான லேயர்டு வாட்டர்மெலன் புட்டிங் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்தில் நமக்கு வாட்டர்மெலன் அப்படியே கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.